அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை: இயேசு திருவிழாவுக்கு செல்லுதல். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசின் போதனை அவருடையதன்று, மாறாக தந்தையாம் கடவுளுடையது என்பதும், அவர் ஓய்வு நாளில் குணமாக்கிய செயலும் அவர் யார் என்னும் கேள்வியை எழுப்புகிறது. இயேசுதான் மெஸ்ஸியாவோ என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. மெஸ்ஸியா வரும்போது இவர் செய்ததை விடவா மிகுதியான அருமடையாளங்களை செய்யப்போகிறார் என்று பேசிக்கொண்டன. இதையெல்லாம் கேள்விப்பட்ட பரிசேயர் இயேசுவை பிடித்து வரும்படி காவலர்களை அனுப்பினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த சமுதாயத்தில் நல்லோரின் ஆயுட்காலம் மிகவும் குறைவு. அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வு நாள் எதிர்ப்பின் காலமே என்று கிராமப்புறங்களில் முன்னோர்கள் கூறுவர். இது பல நேரங்களில் சாத்தியமான கூட்டாகவே அமைகிறது. அதனால்தான் காந்தியை கொலை செய்தார்கள். மக்கள் பணியாற்றிய அருள் சகோதரி ராணி மரியாவை கொண்டார்கள். நீதிக்காக குரல் கொடுத்த டிராஃபிக் ராமசாமி கேவலப்படுத்தினார்கள். இன்றைய விழா எழுச்சி நாயகன் புனித ஆஸ்கர் ரொமேரோவை கொலை செய்தார்கள். இவர்கள் அனைவருமே குறுகிய காலத்தை இறந்தவர்கள் என்பதை விட மக்கள் பணியாற்றி உத்தமர்கள், அதனால் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்றும் போற்றப்படுகின்றன. இத்தகைய ஒரு நிலைமைதான் இன்றைய நாளில் இவருக்கு வருகின்றன. ஒன்று, முதல் வாசத்தில் கடவுளின் பிள்ளைகள் தாக்கப்படுவதையும், நற்செய்தி வாசத்தில் கடவுளின் மகன் தாக்கப்பட போவதையும் நாம் பார்க்கின்றோம். இயேசு தம்முடைய இறையாட்சி பணி தொடங்கிய காலத்திலிருந்தே மரணத்தின் சாயல் அவர் மீது தொடர்ந்து படர்ந்து கொண்டே இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இயேசின் முன்னோடி திருமுழுக்கு யோவான் சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு தலை வெட்டுண்டு கொல்லப்பட்டது இயேசுவின் மரணத்தை முன்னதாகவே பிரதிபலிக்கின்றது. தம் பணி வாழ்வில் சந்தித்த பல்வேறு மோதல்களில் அவரை எதிர்கொள்ள இயலாத அவருடைய எதிரிகளின் இறுதி சூழ்ச்சி அவரை எப்படி ஒழிக்கலாம் என்பதே. இதற்காகத்தான் பரிசேயரும் ஏரோதியரும் ஒன்று சேர்கின்றன. இயேசு தம்முடைய கலிலேயா பணியை முடித்து கொண்டு எருசலேம் நுழைந்தபோது எருசலேம் ஆலயத்தில் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்த பிற இனத்தவரின் உரிமைகளை வலியுறுத்தவே ஒரு அடையாள வன்முறையில் ஈடுபட்டார். இதன் வழியாக இயேசுவை கொலை செய்வதற்கான சூழ்ச்சி இன்றைய வாசத்தில் நடைபெறுகிறது. ஆனால் இயேசு தான் கடவுளின் மகன், தன்னை யாரும் நெருங்க முடியாது என்ற கோட்பாட்டில் தெளிவாக இருக்கிறார். காரணம், தந்தையை முழுமையாக நம்பினார். நல்லோராக வாழ்வதனால் சீக்கிரமாக இறந்து விடுவேன் என்று நினைக்கிறோமா? துன்பம் வந்தாலும் கடவுளை மட்டும் தான் நம்புவேன் என்று எதிர்நீச்சல் போடுகிறோமா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எதிர்ப்புகள் மத்தியிலும் முன்மதியோடு நான் செயல்படுகின்றேனா? உண்மையின் ஊற்றாகிய இறைவனை புரிந்து வாழ்கின்றேனா? சூழலை உணர்ந்து நான் செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எதிர்ப்புகள் மத்தியிலும் உண்மதியோடு நாங்கள் செயல்படவும், உண்மையின் ஊற்றாகிய உம்மை புரிந்து வாழவும், சூழலை உணர்ந்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.